சென்னை மெட்ரோ ரயில் பணி 54.62% மட்டுமே நிறைவு பெற்றிருப்பதாக மத்திய இணையமைச்சர் ஸ்ரீ டோகன் சாஹூ தெரிவிச்சிருக்காரு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஜூன் மாதம் வரை 54.62% மட்டுமே பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சர் ஸ்ரீ டோகன் சாஹூ தெரிவிச்சிருக்காரு. மாநிலங்களவையில் கோவா மாநில பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சதானந்த ஷெட் தனவாடே நாட்டில் அனுமதிக்கப்பட்ட பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டங்களின் நிலை என்ன எனவும் அவற்றின் பணிகளின் முன்னேற்றம், நிதி ஒதுக்கீடு மற்றும் கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு வழங்கிய நிதிகள் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சர் ஸ்ரீ டோகன் சாஹூ இவ்வாறு பதிலளிச்சிருக்காரு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. அதாவது சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தை பொறுத்தவரை 54.62% பணிகள் ஜூன் மாதம் வரை நிறைவு பெற்றிருப்பதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தினுடைய இணையமைச்சர் டோகன் சாஹூ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கோவா மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பி சதானந்த ஷெட்டி அவர்கள் நாட்டில் பல்வேறு ரயில்வே மெட்ரோ ரயில் திட்ட பணிகளின் நிலை குறித்தும் அதற்கு கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதன் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் டோகன் சாஹூ அவர்கள் நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு 2024-25 மற்றும் 2025-26 நிதியாண்டை பொறுத்தவரை 5554.15 கோடியும் 8991.76 கோடியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நடப்பு 2026-27 நிதியாண்டை பொறுத்தவரை 5660.44 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜூன் 14ஆம் தேதி வரை எந்த நிதியும் விடுவிக்கப்படவில்லை எனவும் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்தை பொறுத்தவரை 54.62% பணிகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.